உலக பொதுமறை திருக்குறள்ல பொச்சாவாமை அப்படின்ற அதிகாரத்துல வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. ஒரே அதிகாரத்துல உள்ள 10 குறட்பாக்களுக்கும் பொருள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணே கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம் வச்சு தான் ஒரு அதிகாரம் பண்றாரு. சின்ன சின்ன மைன்யூட்டான, அதாவது நுட்பமான கருத்து வேறுபாடு இருக்கும். வள்ளுவரோட எல்லா குறளுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கும். இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைத்துறும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப அருமையான குறள். இப்போ மன்னர்கள் அப்படின்னு மற்றவங்க இதுக்கு பொருள் கொள்றாங்க. நான் என்னுடைய மனசுக்கு சொல்றேன், மன்னர்கள் போல தன்னை யார் நினைச்சிட்டு இருக்காங்களோ, அதாவது அந்த தான் அப்படின்ற எண்ணத்தோட, பாரதியார் சொல்வார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்வார். அவங்கவுங்க குடும்ப தலைவர்கள் குடும்பத்துக்கு மன்னர்கள் தான், இல்லையா? அப்படி பார்க்குறப்போ எல்லோருக்கும் அந்த தான் அப்படின்றது எப்போ அதிகமாகுதோ அப்போ எல்லாரும் மன்னருடைய மனநிலைமையில தான் இருப்பாங்க. அந்த மன்னர்கள் தமது செருக்கால் அந்த தான் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம், நினச்சது நடந்து போச்சு, அந்த களிப்பு, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், களிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம், அதுக்கே சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது. இந்த மன்னர்கள்லாம் அதை செருக்கோட நினைப்பாங்க. எனக்கு கிடச்சி போச்சு, நான் இந்த நாட்டை ஜெயிச்சிட்டேன், நான் எடுத்த போரில், நான் தொடுத்த போரில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு அந்த செருக்கு கலந்த களிப்பு இருக்குல்ல. அப்போது இதுக்கு முன்னாடி இதே நிலமையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் என்னானாங்க அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தா, அச்சோ அவர் இந்த மகிழ்ச்சியில் பழசையெல்லாம் மறந்துட்டார், தான் எங்கே இருக்கோம் என்ன செய்யணுன்றதையே மறந்துட்டார், அதனால் இந்த கஷ்டப்பட்டார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். குட்டி குட்டி வரலாறு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். உலக வரலாறு, நாட்டு வரலாறு, அது போல் ஒவ்வொரு மிகப்பெரிய தலைவர்களோட வரலாறு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு சின்ன சின்ன வரலாறு இருக்கும். அப்போது இந்த மன்னர் போல தன்னை நினச்சிட்டு தருக்கி செருக்கோட களிப்படைஞ்சி இருக்கிறப்போ, அந்த களிப்பு சமயத்தில் அவங்க என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. இதனால் கெட்டவங்க பல பேர். அதையெல்லாம் நினச்சி பார்த்தா நாம் அந்த இடத்துல நம்ம மனசு நமக்கு புத்தி சொல்லும், டவுன் டவுன், இந்த அட்டகாசம் பண்ணாத, பின்னாடி கஷ்டம் வரும், ஜாக்கிரதை.